இந்நாளும் வாழுமொழி. வான் தோன்றி விட்டதென வையமுள்ளார் கண்டதெனம் தான் தோன்றி வந்த மொழி. வான் தோன்றி விட்டதென வையமுள்ளோர் கண்டதினம் தான் தோன்றி வந்த மொழி. தான் இரவல் அற்ற மொழி. வேற்றுமொழி சொற்கள் ஏதும் ஏற்றுக்கொள்ள தேவையின்றி ஊற்று கொண்ட சொல்லை கொண்டே ஆற்றல் கண்ட எங்க மொழி. ஊற்று கொண்ட சொல்லை கொண்டே ஆற்றல் கொண்ட தெங்க மொழி என்று கூறுகிறார். வேல்வீசி வியாந்தர் வேகை வெற்றி சூடி ஆண்ட முதல் கோலம் மாறி காலம் போயும் மாறிடாது எங்கள் மொழி. எவ்வளவு காலம் ஆண்டாலும், அதாவது வான் தோன்றி விட்டது, வானம் இப்பொழுதுதான் தோன்றி இருக்கிறது என்று வையமுள்ளோர் கண்ட தினத்தில் இருந்து தான் தோன்றி வந்த மொழியாம் நம் தமிழ் மொழி. இரவல் அற்ற மொழி. எந்த ஒரு மொழியிலிருந்தும் தனக்கான ஒரு வார்த்தைகளை இரவல் வாங்காத ஒரு மொழி, இரவல் அற்ற மொழி. வேற்று மொழி சொற்கள் ஏதும் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. ஊற்று கொண்ட சொல்லை கொண்டே ஆற்றல் கண்ட தெங்க மொழி என்று கூறுகிறார். போர்பரணி பாடும் மொழி, போரில் அறம் பார்த்த மொழி, ஆர்ப்பரித்த மங்கந்தாண்டி ஆட்சி செய்த எங்க மொழி என்று கூறுகிறார் பாரதிதாசன். இன்னும் கூறுகிறார், 8 தொகை ஏட்டுக்குள்ளே என்புருக்கும் பாட்டுக்களை சொட்ட சொட்ட சொல்லி நெஞ்சம் சொக்க வைத்த சேதி மொழி. இந்த தமிழின் பெருமைகளை பாரதிதாசன் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நாமும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் நேரம் குறைந்து கொண்டே இருக்கிறது. நாமும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் தமிழின் புகழை பற்றி. இதை மட்டும் நான் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். 8 தொகை ஏட்டுக்குள்ள என்புருக்கும் பாட்டுக்களை சொட்ட சொட்ட சொல்லி நெஞ்சம் சொக்க வைத்த சோதி மொழி. 10 பாட்டு சொல்லும் மண்ணின் சத்து பாட்டுக்கள் 5 வித்து வித்தா நட்டு எங்கள் சொந்த ஆன சூரமொழி. எங்கள் சொத்து ஆன சூரமொழி. விஞ்ஞானம் சொல்லும் அந்த மெய்ஞானம் என்னவென்று தொன்னூலின் காப்பியத்தில் காட்டிவிட்ட ஆதிமொழி. நாளடிக்குள் சொல்லு வந்த நல்லுலகின் தொல்லறத்தை ஈரடுக்குள் சொல்ல வைத்து 8 வரை சொல்லு மொழி. நாளடிக்குள் சொல்ல வைத்த நல்லுலகின் தொல்லறத்தை ஈரடுக்குள் சொல்ல வைத்து 8 வரை சொல்லு மொழி. மூவேந்தர் ஆண்ட மொழி முச்சங்கம் கொண்ட மொழி. பாவேந்தர் வேந்தரென பாருமென்று வாழ்ந்த மொழி. இவ்வாறு தமிழ் மொழி என்பது நம் உணர்வோடும் உயிரோடும் கலந்த ஒன்று. அந்த தமிழ் என்ற கர்வத்தை மாணவிகளிடம் ஏற்படுத்த வேண்டும் என்ற பேராவலுடன் இன்னும் நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எங்கள் ஆசிரியரிடம் எப்படியும் மாணவிகளிடம் அந்த தமிழ் உணர்வை ஏற்படுத்தி விடுவோம். எங்களுடைய அடுத்த தலைமுறையும் அந்த தமிழையும்